ஹாய் ஹலோ வணக்கம் தொழிலே வெல்கம் டு அனிதா சாரி கிரியேஷன். நான் உங்கள் அனிதா மனோகரன். ஸோ முகம் முழுக்க சந்தோஷத்தோடு நான் ஒரு பார்சல் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன பார்சல் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நான் கிட்டத்தட்ட இந்த ஆரி ஒர்க் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் பக்கம் ஆக போகுது. பட் இந்த பார்சல் ஓப்பன் பண்ணுற மொமெண்ட் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட். என்ன அப்படின்னா, நிறைய ஒர்க் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, அவங்க மூலமாக போய் பண்ணினவங்க, இன்ஸ்டாகிராமில் பார்த்து வந்தவங்க, யூடியூப்பில் பார்த்து வந்தவங்கன்னு என்னை சுற்றி என்னோடய சரௌண்டிங்கில் இருந்து தான் நான் ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்கோம். அவங்களோட நீடு என்ன, எனக்கு ஒரு 1000க்குள்ளே போட்டு கொடுங்கன்னா கண்டிப்பாக 1000க்குள்ளே நம்ம போட்டு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம், என்னை யாருன்னே தெரியாதவங்க என்னோடய ஒர்க்கை பார்த்து மட்டுமே எனக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மொமெண்ட் தான் இது. ஸோ பிரபான்னு ஒருத்தவங்க நாமக்கல்ல இருந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு நமக்கு கொரியர் பண்ணியிருக்காங்க, ஒர்க் கொரியர் பண்ணாங்க. ஸோ அந்த பார்சல் தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் ஒர்க்கெல்லாம் போட்டு முடித்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். அவங்க எங்களுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு அந்த டிசைனை விட பெட்டராக பண்ணணும் அப்படின்னு தான் மைண்டில் இருந்துச்சு. ஸோ அதே கான்செப்ட், பட் அதை விட நம்ம பெட்டராக பண்ணி கொடுக்கணுன்னு தான் யோசித்தேன். ஸோ அது நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் ரிவ்யூ கேட்டிருந்தேன். அவங்க நல்லா இருக்குன்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஓகே, நல்லா இருக்குது, ப்ளவுஸ் நல்லா போட்டிருக்கீங்கன்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நானே வாண்டடாக அவங்கக்கிட்ட கேட்டேன். ஸோ என்ன நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவங்க எனக்கு ஒரு பெரிய ஆடியோ அமைச்சிருந்தாங்க. அதை நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் கேளுங்க. நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன், பட்ஜெட்டில் ஆரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப்பில், இன்ஸ்டாவில் அந்த மாதிரிலாம் பார்த்தேன். எனக்கு எதுவும் செட் ஆகலை. அப்புறம் யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணும்போது உங்கள் வீடியோ ஒரு வீடியோ என்னோடய கஸ்டமரோட நெகட்டிவ் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. அதில் பார்த்தேன், யாரும் அந்த மாதிரி போட்டதில்லை. நெகட்டிவான ரிவ்யூலாம் யாரும் போஸ்ட் பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட நல்ல ஃபீட்பேக் மட்டும்தான் போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு நெகட்டிவ் ரிவ்யூ, கஸ்டமரோட நெகட்டிவ் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்களா, அதனால கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆனேன். சரி, ஓகே அப்படின்னு உங்களோட ஒர்க் எல்லாமே யூடியூப்பில் எல்லாமே பார்த்தேன். ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு, அதனால தான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணேன். நான் அனுப்பினேன் அந்த ஃபோட்டோவில் பார்த்தேன் அதே டிசைன் இல்லை, பட் அதை விட பெட்டராக தான் இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்தது. நான் எனக்கு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், நம்ம வெளியூரில் இந்த மாதிரி கொரியர் பண்ணி அனுப்புகிறோமே, எப்படி வரப்போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. அதனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணோடனே எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. ஓகே, நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு. ஸ்டிச்சிங்குமே எனக்கு எங்கே போனாலும் ஸ்டிச்சிங் செட் ஆகவே ஆகாது. என்னோட உடம்புக்கு நான் கொஞ்சம் லீனாக இருப்பேன். என்னோடய இதுக்கு ப்ளவுஸே இன்ன வரைக்கும் நான் நிறையா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். யாருக்கிட்டேயுமே இந்த பர்ஃபெக்ஷன் இல்லை. நீங்கள் அனுப்பிச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரி ஒர்க் ப்ளவுஸும் எனக்கு அந்த இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருந்தது. இந்த மாதிரி யாருமே என்னோடய ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் உடம்புக்கு யாருமே பண்ணித்தர மாட்டாங்க, இவ்வளோ பர்ஃபெக்ஷனாக பண்ணித்தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பண்ணது எனக்கு ப்ளவுஸ் எனக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு, கரெக்டாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. ஒர்க்குமே, ஆரி ஒர்க்குமே நான் அந்த ஃபோட்டோவில் அனுப்பின டிசைன் இல்லை தான், பட் உங்களுக்கு அந்த இதில் ஃபோட்டோ கிளியராக தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதனால எனக்கு அதை விட பெட்டராகவே இருந்துச்சு. இன்னும் அடுத்த ஆர்டர்லாம் கொடுக்கணுன்னா உங்ககிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு இனிமேல் தோணுது. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ஃபேமிலிஸ்ட்டெல்லாம் உங்களை ரெஃபர் பண்ணுறேங்க்கா. அப்புறம் அந்த ஹேங்கிங்ஸ் பற்றி சொல்லணுங்க்கா. இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஆரி ஒர்க்கில் ஹேங்கிங்ஸ் பண்ணி போடுறது, நாட்டு போடுறது. அந்த மாதிரி யாரும் எனக்கு கேட்டதில்லை, ஆரி ஒர்க் பண்ணும்போது கேட்டதில்லை. அப்படியே அவங்க சொன்னாலுமே அதுக்கும் சார்ஜ் தான் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலைங்க்கா. எனக்கு அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னும் நான் பார்த்த வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில், ரிலேட்டிவ்ஸில் யாரும் அந்த மாதிரி ஆரி ஒர்க்கில் ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணி போட்டதில்லை. நான் தான் இந்த தடவை ஃபஸ்ட் டைம் போடுறேன். அவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க. நான் ஃபங்க்ஷனுக்கு போவேன், சாட்டர்டே ஃபங்க்ஷன் போவேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேங்க்கா.
ஒரு சின்ன சர்க்கிளில் இருந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறது வந்து பெரிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து நமக்கு வந்துட்டு நம்மளை நம்பி ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்து அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இனிமேலும் வந்துட்டு இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் சின்னதோ பெருசோ என்னை நம்பி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நல்லபடியாக பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் என்னோட தாட்டு. அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஏனோ தானோன்ட்டோ இல்லை அமௌண்ட் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கேர் பண்ணியோ அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டர் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி தான் நம்ம பிரபாவோட ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லைனா இதே மாதிரி ப்ளவுஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை, தேங்க்யூ.